ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கவர்னன்ஸ் இன் தமிழ்நாடு மின் ஆளுமைகளை பற்றி பார்க்கலாம். இந்த டாபிக் குரூப் 1 குரூப் 2ல் சிலபஸில் கவர் ஆகுது. குரூப் 4ல் சிலபஸில் சொல்லலை, இருந்தாலும் டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, தமிழ்நாடு மின் ஆளுமை பற்றி பார்க்கலாம். இதோட நோக்கங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நோக்கங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குடிமக்களுக்கு சிறந்த சேவையை வழங்குறது, குடிமக்களுக்கு சீக்கிரம் சேவையை வழங்கணும். வெளிப்படை தன்மை மற்றும் பொறுப்பு கூறல் அப்படின்னா ஃபஸ்ட்டு போய் மக்கள் அலைஞ்சிட்டு இருக்கணும். சர்டிஃபிகேட்லாம் வாங்கி, அதாவது ஜாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ் வாங்குறதுக்கெல்லாம் அலைஞ்சிட்டு இருக்கணும். ஃபஸ்ட்டு ஆர்ஐட்ட வாங்கி, விஓட்ட வாங்கி, அப்புறம் தாலுக்கா ஆஃபீஸில் கொடுத்துன்னு ப்ராசஸஸ் இருந்துச்சு. இந்த ஆன்லைன் போர்ட்டல் வந்ததுனால நம்மளுக்கு எங்கேயும் அலைய வேண்டியதே இல்லை. சேவையில் போய் அப்ளை பண்ணோம் அப்படின்னா அவங்க கொடுக்குற டைம் ஸ்கேல் அப்போ வாங்கிக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைம் பீரியடில் போய் நம்ம சர்டிஃபிகேட்டை வாங்கிடலாம். அதனால் இது மக்களுக்கு என்னென்னா, லஞ்சத்தை ஒழிக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. மக்களுக்கு அலைச்சல் கிடையாது, வெளிப்படைத்தன்மை இருக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆன்லைன் மின் போர்ட்டல்ஸை கொண்டு வந்தாங்க. தகவல்கள் மக்களுக்கு மேம்படுத்தப்பட்டதாக இருக்கும். அரசாங்கம், அதாவது மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான செயல்திறனை மேம்படுத்தும். வணிகம், தொழில்துறையுடன் இடைமுகத்தை மேம்படுத்துறதும். ஆன்லைன் போர்ட்டல்னாவே டைரெக்டாக எல்லாத்தையும் அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது, வாட் இஸ் கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது கவர்னன்ஸ் அப்படின்னா என்னன்னா, இணையம் மூலமாக அரசின் சேவைகளை பெறதா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கவர்னன்ஸ். கவர்னன்ஸ் அப்படின்னாவே இணையம் மூலமா அரசனோட சேவைகளை பெறது. அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துது, அரசு சேவைகளை திறம்பட வழங்குது. மக்களோட வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துறாங்க, அரசு சேவைகளை திறம்பட வழங்குறது. செலவை குறைக்கிறது, ஊழலை குறைக்கிறது, சேவைகளை விரைவாக வழங்குறது, சீக்கிரம் வழங்கணும். அப்படிங்கிறதுக்காகத்தான் இதோட மின் ஆளுமை திட்டங்களோட முக்கிய பயன்பாடு. மின் ஆளுமை அப்படின்னா என்னன்னா, தொழில்நுட்பத்தால் இயக்கப்படுவது. அது ஆன்லைன் போர்ட்டல் எல்லாமே தொழில்நுட்பத்தின் மூலமாக இயங்கிட்டு இருக்கு. அடுத்தது, இதோட வகைகள் என்னென்னு பார்க்கலாம். இதோட வகைகள் 4 வகைகளாக இருந்திருக்கு. ஒன்று G2G அப்படின்னா கவர்மெண்ட் டு கவர்மெண்ட், அரசிலிருந்து அரசாங்கத்துக்கும். கவர்மெண்ட் டு சிட்டிசன், அரசிலிருந்து குடிமக்களுக்கும். கவர்மெண்ட் டு பிஸ்னஸ்னா அரசிலிருந்து வணிகர்களுக்கும். கவர்மெண்ட் டு எம்ப்ளாயினா அரசிலிருந்து தொழிலாளர்கள். இப்படி 4 வகையில் சேவைகளை வழங்கிட்டு வருது. அதனால 4 வகையாக பிரிச்சிருக்காங்க. இதனோட முக்கிய அமைப்புகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸ்டேட் டேட்டா சென்டர், மாநில தரவுலைசேஷன் அண்ட் கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னா மெயின் நிகராக்கம் மற்றும் கிளவுட் உட்கட்டமைப்பு. டிசார்டர் ரெக்கவரி சென்டர் அண்ட் நியர் லைன் டிசார்டர் ரெக்கவரி சென்டர் அப்படின்னா பேரிடர் மீட்பு மையம் மற்றும் அருகில் உள்ள பேரிடர் மீட்பு மையங்கள். இதில் வர முக்கிய அமைப்புகள் இதெல்லாம். அப்புறம் பார்த்தோம்னா, தமிழ்நாடு மாநில பரந்த பகுதி வலையமைப்பு, அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் வைல்ட் ஏரியா நெட்வொர்க். இது நெட்வொர்க் கேபிள் சம்மந்தப்பட்டமான ஒரு வெப்சைட்டு. நேஷனல் நாலேஜ் நெட்வொர்க் அப்படின்னா தேசிய அறிவு வலையமைப்பு அப்படிங்கிறது, இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சேர்ந்த நெட்வொர்க்கு. நேஷனல் ஆப்டிக்கல் ஃபைபர் நெட்வொர்க் அப்படின்னா இதுவும் ஸ்டேட் கவர்மெண்ட்ல பாரத் நெட் அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழ்நாட்டில் தமிழ் நெட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது, ஸ்டேட் ரெசிடென்ட் டேட்டா கப் அப்படின்னா ஸ்டேட் ரெசிடென்ட் டேட்டா கப் அப்படிங்கிறது மாநில குடியிருப்பாளர்களோட தரவு மையம் இருக்கும். டிஜிட்டல் சிக்னேச்சர்னா மின்னணு கையொப்பம் இருக்கும். இமெயில்ஸ்னா மின்னஞ்சல். இதெல்லாம் அங்கே யூஸ் பண்ணுற முக்கியமான அமைப்புகள். சர்வீஸில் யூஸ் பண்ணுற முக்கியமான அமைப்புகள் இதெல்லாம். அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது சர்வீஸில் எதாவது முக்கியமான திட்டங்கள் இல்லை போர்ட்டல்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். போர்ட்டல் தான் யூஸ் பண்ணுறோம். போர்ட்டல் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஐடிஎன்டி அப்படின்னா தமிழ்நாடு தொழில் மையம். ஐடிஎன்டி அப்படிங்கிறது தமிழ்நாடு தொழில் மையம். தொடக்க நிறுவனங்கள், சுற்றுச்சூழல் அமைப்பு, வளர்ந்து வரும் மற்றும் ஆழமான தொழில்நுட்ப துறையில முக்கிய பங்குதாரர்களாக இணைக்கும் மையமாக இது இருக்குது. தொழில்நுட்ப துறையில ஒருங்கிணைக்கும் பங்குதாரரா இந்த ஐடிஎன்டி இருக்கு. அடுத்து, தமிழ்நாட்டில் பரந்த தொழில்நுட்ப திறன்களை பயன்படுத்தி உலகின் முதல், அதாவது 10 இனோவேஷன் கப்ல தமிழ்நாடு இருக்கணும் அப்படிங்கிறதான் இந்த போர்ட்டலோட முக்கிய நோக்கம். ஐடிஎன்டியோட முக்கிய நோக்கம், அதாவது வேர்ல்டு அளவில் 10 டாப் 10க்குள்ளே வரணும் அப்படிங்கிறத இதனோட முக்கிய நோக்கம். அடுத்து, மின் ஆளுமையிலோட தூண்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 4 தூண்கள் தான் கவர்னன்ஸ்க்கு முக்கியமான தூண்கள். என்னென்னா, மக்கள் இருந்தால் தான் அங்கே சேவையை கொடுக்க முடியும். செயல்படுத்துறதுக்கான செயல்முறைகள் வேணும். தொழில்நுட்பம், என்ன தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது முக்கியம்.
அடுத்தது வளங்கள், எப்படியெல்லாம் மனித வளங்கள் இல்லை என்ன வளங்கள் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது முக்கியம். அதனால இந்த 4 தூண்கள் தான் வந்து மின் ஆளுமையினோட தூண்கள். அடுத்தது டிஎன்இஜிஏ சர்வீஸ்டு, அதாவது டிஎன்ஜிஏன்னா என்னது, தமிழ்நாடு இ சர்வீஸ் சென்டர். அதில் என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து இ ஆஃபீஸர்ஸ், டிகே அச்சீவ், அந்த அசிட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற சர்வீஸ் எல்லாம் அவங்க கொடுத்துட்டு வராங்க. தமிழ்நாடு அரசு போர்ட்டல் எது அப்படின்னு பார்த்தோம்னா www.tn.gov.in இதான் வந்து தமிழ்நாடு அரசோட வெப்சைட். அடுத்து என்னன்னு பார்க்கலாம். எல்காட்.in அப்படிங்கிறது வந்து எலக்ட்ரானிக் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு. எல்காட் அப்படிங்கிறது வந்து எலக்ட்ரானிக் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லப்படுது. இந்திய நிறுவனங்கள் சட்டம் 1956 கீழே 1977 வந்து எல்காடை வந்து தொடங்குறாங்க. எல்காடை வந்து தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1977 தொடங்குறாங்க. தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு தகவல் தொழில்நுட்ப திட்டங்களுக்கான போர்ட்டல் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எல்காட். அது இப்போ என்னென்ன செஞ்சுட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எல்காட் வந்து என்னென்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டையை வந்து கொடுக்குது. அதுக்கு போக வாக்காளர் பட்டியல் தரவுதளத்தை உருவாக்குறதுக்கு உதவி செய்யுது. வீடியோ கான்ஃபரன்சிங், அதாவது மாவட்ட ஆட்சியருடனும் மற்ற அரசு துறையில வந்து வீடியோ கான்ஃபரன்சிங் பண்ணும்போது அதுக்கு தொழில்நுட்ப உதவிகளை வந்து இது வழங்கிட்டு வருது. தகவல் கட்டுப்பாட்டு அறையில வந்து நவீனமயமாக்கப்பட்டு தொழில்நுட்ப உதவியுடன் கண்காணிக்கிறதுக்கும் இந்த போர்ட்டல் தான் உதவி செய்யுது. ஸ்மார்ட் ரேஷன் கார்டுகளை வந்து தமிழ்நாட்டில் தயாரிச்சுட்டு இருக்காங்க. விவசாய அட்டைகளை தயாரிக்கிறதுக்கும் பயன்படுது. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டிஎன்ஜிஏ அப்படிங்கிறது எல்லா சர்வீஸும் ஆன்லைனில் வந்து ஜாதி சான்றிதழ், அதாவது அரசுக்கு நாம பெற வேண்டிய அனைத்து துறைகளுமே இது கீழே ஒருங்கிணைந்த துறையாக இதை கொண்டு வந்துட்டாங்க. எல்லா சர்வீஸுமே வந்து நம்ம டைரெக்டாக போக வேண்டியதில்லை, எல்லாம் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்காக தான் இந்த டிஎன்இஜிஏ அப்படிங்கிறப்போ அதாவது இ சேவை மையத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது தமிழ்நாடு ஜியோகிராபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து புவி சார்ந்த தரவுகளை நிர்வகிக்கிறதா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு ஜியோகிராபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஒருங்கிணைந்த தமிழ்நாடு சார்ந்த ஜியோகிராபில் டேட்டாவை வந்து 3D மாடலில் உருவாக்கி அதை வந்து ஒரே மாதிரியாக பயன்படுத்துவீங்களா யூஸ் பண்ணணுக்காக கொண்டு வந்தது தான் இந்த என்னன்னு அப்படின்னா தமிழ்நாடு ஜியோகிராபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். இது வந்து ஒருங்கிணைந்த தரவுகளை வந்து கொண்டு வந்திருக்கும். அடுத்தது தமிழ்நாடு புவியியல் தகவல் அமைப்பு ஜிஎன்ஜிஎஸ் திட்டம் வந்து ஜிஎஸ்ஐயின் பொதுவான மாதிரியை உருவாக்குவதற்கும், அதாவது பொதுவான 3D மாதிரியை உருவாக்கி கிடைக்கக்கூடிய பிற தரவுகள் தொகுப்புகளுடன் ஒழுங்கான மற்ற தரவுகளையும் வந்து அதோட ஒப்பிட்டு மற்ற மக்கள் பயன்படுத்துறதுக்காக கொண்டு வந்ததா என்ன அந்த பார்த்தோம்னா தமிழ்நாடு ஜிஐஇ, தமிழ்நாடு கிராஃபிக்கல் சிஸ்டம் அப்படிங்கிறது. இது என்னன்னா டிஜிட்டல் வரைபட களஞ்சியகம். டிஜிட்டல்ல வரைபட களஞ்சியகம் மேப் இருக்கும், டிஜிட்டல்ல மேப் இருக்கும். அதுதான் இதோட முக்கிய யூசேஜ். அடுத்தது மாநில குடும்ப தரவுத்தளம். மாநில குடும்ப தரவுத்தளம் அப்படின்னா தமிழ்நாட்டின் குடியுரிமை தரவுகளின் ஒரே ஆதாரமாக இருப்பது. குடியுரிமைகளோட தரவுகள் அப்படின்னு பார்த்தா இந்த மாநில குடும்ப தரவுத்தளத்துக்கு கீழே தான் பதிவு செய்யப்பட்டு வருகிறது. பலன்களை வழங்குவதற்காகவும் தடையற்ற பயனாளிகளை அடையாளம் காணும் நோக்கத்திற்காகவும் தான் டிஜிட்டல் மையப்படுத்தப்பட்ட பாதுகாப்பு முறையில பயன்படுத்திட்டு வராங்க. அதாவது தமிழ்நாட்டோட குடிமக்களோட தரவுகளை பாதுகாத்துட்டு வரதா என்ன மாநில குடும்ப தரவுத்தளம் அப்படிங்கிற போர்ட்டல்ல பாதுகாத்துட்டு வராங்க. அடுத்தது நம்பிக்கை இணையம். நம்பிக்கை இணையம் அப்படிங்கிறது வந்து பிளாக் செயின் பேக் போன் அப்படின்னு சொல்றாங்க. பிளாக் செயின் பேக் போன் தான் என்னன்னு சொல்றாங்கன்னா நம்பிக்கை இணையம். அனைத்து அரசு துறை ஏஜென்சிகள், பொதுத்துறை நிறுவனங்கள் பிறவற்றால் பயன்படுத்தக்கூடிய மாநில அளவிலான பிளாக் செயின் உட்கட்டமைப்பை பராமரிப்பதா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டிஎன்இஜிஏ நோக்கமாக கொண்டு உள்ளது. பிளாக் செயின் வந்து நம்பிக்கை இணையம் அப்படிங்கிறதே எதோட சேர்ந்ததுன்னா இந்த டிஎன்இஜிஏ, அதாவது இ சர்வீஸ் போர்ட்டல் இருக்குல்ல, அதுதான் நம்பிக்கை இணையம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது தமிழ்நாட்டில் வந்து முக்கியமான தரவுகள் டைம் லைன், அதாவது தகவல் தொழில்நுட்பத்துறை வந்து எப்போ தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு தமிழ்நாட்டில் கேட்டால் 1998. தகவல் தொழில்நுட்பத்துறை வந்து தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து 1998. மின் ஆளுமை இயக்குநரகம் வந்து தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து 2006. மின் ஆளுமை இயக்குநரகம் தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து 2006. தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை தொடங்கப்பட்டது எப்போ அப்படின்னா 2007. 2007 தான் தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை வந்து தொடங்கப்பட்டுச்சு. தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான மின் ஆளுமை முகமைகள் எது அப்படின்னு பார்த்தோம்னா எல்காட்டு,
டிஎன்இஜிஏ, அடுத்தது டிஏசிடிவி, தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி கார்ப்பரேஷன் அந்த இது, டிவிஏ, அப்புறம் டான்ஃபை நெட்டு, அப்புறம் ஐசிடி அகாடமி. இதெல்லாம் தமிழ்நாட்டில் இயங்கிட்டு வர முக்கியமான ஆன்லைன் போர்ட்டல். இஎல்ஜிஓடி, டிஎன்இஜிஏ இதெல்லாம் முக்கியமான தமிழ்நாட்டில் பயன்படுத்திட்டு வர போர்ட்டல்ஸ். அடுத்தது முக்கிய ப்ராஜெக்ட் என்னென்ன போகுது தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்க்கலாம். அதாவது நடைமுறையில் பயன்படுத்திட்டு வர திட்டங்களை பார்க்கலாம். ஓகே, டிஸ்ட்ரிக்ட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது வந்து அதாவது மாவட்ட திட்டம், டிஸ்ட்ரிக்டுகளுக்கான திட்டம், மாநில பணிமுறையின் கீழே இயங்கிட்டு இருக்குது. டிஸ்ட்ரிக்ட் லெவல் கவர்னன்ஸ் சொசைட்டி, அதாவது டிஸ்ட்ரிக்ட் கவர்னன்ஸ் சொசைட்டிங்கிறத தரவுல தான் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதனோட தலைமை யாரு அப்படின்னு பார்த்தோம்னா மாவட்ட ஆட்சியர். இதுல வந்து 10% தான் சேவை செயல்பாடு பயன்படுத்திட்டு வருது, மீதியெல்லாம் ஆஃப்லைன்ல தான். மாவட்ட திட்டங்கிறதுல 10% தான் சேவை செயல்பாடு இருக்கு. அடுத்தது எஸ்சிஎம்டி அப்படின்னு சொல்லி அது ஒரு போர்ட்டல். எஸ்சிஎம்டி அப்படிங்கிற போர்ட்டல் அது என்ன அப்படின்னா மாநில மின் ஆளுமை பணிக்குழு. மாநில மின் ஆளுமை பணிக்குழு ஸ்டேட் கவர்னன்ஸ் மிஷன் டீம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டேட் கவர்னன்ஸ் மிஷன் டீம். இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அரசு துறைகளுக்கு ஆலோசனை தான் வழங்கிட்டு வருது. அரசு துறைக்கு ஆலோசனை வழங்குறதா இதனோட முக்கிய நோக்கம். இதனோட முக்கிய பணி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அரசு துறைகளுக்கான ஆலோசனை வழங்குதல். அடுத்து சேவை சென்டர்ஸ் 2014 தான் சேவை சென்டர்ஸ் வந்து தமிழ்நாட்டில் தொடங்குறாங்க. தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி கார்ப்பரேஷன் லிமிடெட் டிஎஸ்சிடிவி மூலமா வந்து தொடங்கினாங்க. சேவை சென்டர்ஸ் வந்து 2014 தமிழ்நாட்டில் தொடங்குறாங்க. அதாவது தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி கார்ப்பரேஷன் மூலமா தொடங்கியிருக்காங்க. அடுத்து சேவை சிட்டிசன்ஷிப் போர்ட்டல் இருக்கிறது வந்து 2018 தான் தொடங்கப்பட்டுச்சு. சேவை சிட்டிசன்ஷிப், அதாவது குடிமக்களுமே வந்து நேரடியா சேவை மையங்களுக்கு போகாம தனிப்பட்ட முறையில வந்து அப்ளை பண்றதுக்காக தொடங்கப்பட்டதுதான் என்ன அப்படின்னா இந்த சேவை போர்ட்டல். இது குடிமக்கள் போர்ட்டல் மூலமா என்ன சான்றிதழ்கள் வேணுமோ அந்த சான்றிதழ்களுக்காக விண்ணப்பிக்கிறதுக்கு தான் இந்த சேவை போர்ட்டல் 2018 தொடங்கப்பட்டது. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சேவை ஃபார் ஆல் ஸ்கீம். சேவை ஃபார் ஆல் ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை வந்து 2023 வந்து தொடங்கப்பட்டிருக்குது. சேவை மையங்களை வந்து எளிதாக திறப்பதை உறுதி செய்யும் நோக்கத்துக்காக தொடங்கப்பட்டது. சேவை ஃபார் ஆல் ஸ்கீம் அப்படிங்கிறது கீழே என்னன்னா சேவை மையங்களை திறக்கிறதுக்காக தொடங்கப்பட்ட திட்டம். ஓகேவா, இது சேவை மையங்களை திறக்கிறதுக்கு தொடங்கப்பட்ட திட்டம். அடுத்த திட்டம் என்ன அப்படின்னா சீஃப் மினிஸ்டர் டேஷ்போர்ட் அப்படின்னு சொல்லி, அதாவது முதல்வரோட பலகை அப்படிங்கிறதுல இந்த ஒரு திட்டம் 2021 தான் தொடங்கப்பட்டுச்சு. முதலமைச்சருக்கு வந்து தகவல்கள் வந்து காட்டிட்டு இருக்கும். இந்த போர்ட்டல்ல பார்த்தோம்னா முதலமைச்சருக்கான தகவல்கள் வந்து டெய்லியும் அப்டேட் ஆகிட்டே தான் இருக்கும். முதலமைச்சருக்கு தகவல்களை அப்டேட் பண்ணி கொடுத்துட்டே தான் இருக்கும். பல்வேறு துறை திட்டங்கள், காவல்துறை முயற்சிகள், செயற்திறன்களை கண்காணிக்கிறதுக்கு இது பயன்படுது. அதாவது பல்வேறு துறை திட்டங்களையும் காவல்துறை முயற்சிகளும் செயல்களை கண்காணிக்கிறதுக்கு இது பயன்படுது. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முன்னேற்றம் அப்ஸ், அதாவது முன்னேற்ற செயலி அப்படிங்கிறது வந்து உட்கட்டமைப்பு மற்றும் நிதி முன்னேற்றத்தை வந்து கண்காணிக்கிறது. உட்கட்டமைப்பு மற்றும் நிதி முன்னேற்றத்தை வந்து கண்காணிக்கிறது. பெரிய மதிப்பு உட்கட்டமைப்பு திட்டங்கள், பெரிய மதிப்பிலான உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கு வந்து இந்த முன்னேற்றம் செயலி வந்து பயன்பட்டு இருக்கு. பெரிய அளவிலான உட்கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு தான் இந்த போர்ட்டலை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது தமிழ் இணைய கல்வி. இது வந்து முக்கியமான கொஸ்டின், ஏன்னா இந்த கண்டிப்பா இந்த தாட்டி இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வரும். தமிழ் இணைய கல்வி கழகம். தமிழ் இணைய கல்வி கழகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது இணைய வலையில தமிழ் சம்பந்தமான கல்வியை வழங்குறது, பயிற்சி மற்றும் கல்விகளை வழங்குறதா இந்த வெப்சைட்டோட முக்கிய நோக்கம். புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கு இணையம் மூலமாக தமிழ் கல்வி, தமிழ் புத்தகங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டது. ஆன்லைன் போர்ட்டல்லையே கோர்ஸில் ஜாயின் பண்ணி ஆன்லைன்லேயே எக்ஸாம் அட்டன் பண்ணி எல்லாமே இணைய வழியிலேயே பண்ணுறதுக்காக கொண்டு வந்ததான் இந்த திட்டம். தமிழ் பரப்புரை கழகம். தமிழ் பரப்புரை கழகம் வந்து இது கீழே இருக்குது. தமிழ் இணைய டிஜிட்டல் நூலகம் அப்படிங்கிறது இது கீழே இருந்துட்டு இருக்குது. தமிழை பற்றிய செய்திகளை வந்து மின்னணு வடிவில் கொடுக்கறது இந்த இணையம். அது போக மின்னணு நூலகம் வந்து இந்த இணையத்துக்கு கீழே செயல்பட்டு இருக்கு. அடுத்து தமிழர் தகவலாற்று படை அப்படிங்கிற ஒரு பிரிவும் வந்து இதற்கு கீழே செயல்பட்டு இருக்குது. அதாவது தமிழ் தொல்பொருள் சார்ந்த தகவல்களையும் சேமித்து வைத்து பராமரிச்சுட்டு இருக்காங்க, அது மின்னணு வடிவில். அடுத்து என்ன அப்படின்னா முதல்வரின் முகவரித்துறை, முதல்வரோட முகவரி திட்டம். இது வந்து ஒருங்கிணைந்த மற்றும் எளிமையான பொதுமக்களுக்கு குறை தீர்க்கும் உதவி மையங்கள்.
பொதுமக்களுக்கு வந்து குறை தீர்க்கறதுக்கு ஹெல்ப் சென்டர் தான் வந்து இது முகவரி திட்டம்ங்கிறது ஹெல்ப் சென்டர். ஹெல்ப் சென்டரில் போய் நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதோட ஸ்டேட்டஸ் என்ன, சப்போஸ் அது நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கல அப்படின்னா இங்கே போய் நம்ம கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணலாம். முகவரி அதாவது முதல்வரோட முகவரி திட்டத்துக்கு கீழே நம்ம கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணி நம்மளோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். அதுக்காக கொண்டு வந்ததான் இந்த திட்டம். 30 நாளுக்குள்ள நம்மளுக்கு சர்வீஸ் 30 நாளில் நம்மளுக்கு சர்வீஸ் கிடைக்கல அப்படின்னா நாம இந்த வெப்சைட்டில் போய் நாம கம்ப்ளைண்ட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி நம்மளோட கம்ப்ளைண்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது இது என்ன அப்படின்னா PYQ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான். இதன் மூலமாக நம்மளுக்கு என்னன்னா எந்த மாதிரியெல்லாம் கொஸ்டின் கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கலாம். இது வந்து புக்கில் சோர்ஸ் கிடையாது, ஆன்லைனில் தான் இருக்குது. அதனால வந்து எப்படிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதே மாதிரி படிச்சுக்கலாம். ஓகேவா, மோஸ்ட்லி வந்து திட்டத்தில் அதில் கொடுத்துட்டேன். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை ரிவைஸ் பண்ணாவே போதும். அதில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டுங்களுக்கு அப்புறம் கொஸ்டின் எக்ஸாமில் கொஸ்டின் கேட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகே, ஆப்ஷனை வந்து எலிமினேட் ஆப்ஷனுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது கொடுத்துருக்கிற கேள்வியில் எது கரெக்டாக இருக்கும், தவறானது எது அப்படின்னு எலிமினேட் பண்ணுறக்காக இந்த இது யூஸ் ஆகும். ஏன்னா எதுலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியாது. அதனால நம்ம இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையுமே இந்த வீடியோவும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகே, அடுத்தது TNEGA அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டோம்னா ஸ்டேட் நோட்டல் ஏஜென்சி, அதாவது சேவை மையம், சேவை அதாவது மாநில நோட்டல் ஏஜென்சி. சேவைகள் அப்படிங்கிறது என்னன்னா நிகழ்நிலை சேவைகள் தான் என்ன சொல்றாங்க, சேவைகள். டிஎன்ஜிஎஸ் அப்படின்னு தொலை உணர்வு தொழில்நுட்பம் தான் என்னென்ன TNGIS. அடுத்து பிளாக் செயின் பேக் போன் அப்படின்னா நம்பிக்கை இணையம். பிளாக் செயின் பேக் போன் அப்படின்னா என்னது, நம்பிக்கை இணையம். ஓகே, அடுத்த கொஸ்டின், தமிழகத்தின் மிஷன் குழு ஏன் உருவாக்கப்பட்டது? தமிழ்நாட்டில் வந்து மிஷன் குழு எதுக்கு உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தேசிய மின் ஆளுமை திட்டத்தின்படி திறன் மேம்பாட்டு முயற்சியின் ஒரு பகுதியாக தான் இந்த தமிழ்நாட்டில் மிஷன் ஸ்கீமை வந்து உருவாக்கி இருக்காங்க. ஓகேவா, தேசிய மின் ஆளுமை திட்டத்திற்கு கீழே தான் உருவாக்கி இருக்காங்க. அடுத்த கொஸ்டின், தமிழ்நாட்டில் உள்ள டேஷ் செயலி கற்றல் முறையில் ALM செயல்படுகிறது. எந்த செயலி கற்றல் முறைனா நடுநிலை பள்ளிகளில் கற்றல் செயல்முறையில் வந்து இந்த ALM அப்படிங்கிற கற்றல் முறை வந்து பயன்படுத்தப்படுகிறது. இணைய பல்கலைக்கழகம் என்னன்னு பெயர் மாற்றிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு இணைய கல்வி கழகம் அப்படின்னு சொல்லி இப்ப பெயர் மாற்றிட்டாங்க. தமிழ் இணைய பல்கலைக்கழகத்தை தான், அதாவது தமிழ் இணைய பல்கலைக்கழகத்தை என்னன்னு பெயர் மாற்றிருக்காங்க அப்படின்னா தமிழ் இணைய கல்வி கழகம் வந்து மேட்ச் தான். IIPGCMS அப்படின்னா உதவி மைய மேலாண்மை. IMPGCMS அப்படிங்கிறது உதவி மைய மேலாண்மை. CERTTN அப்படின்னா மின் ஆளுமை பாதுகாப்பு. CERTTN அப்படின்னா மின் ஆளுமை மற்றும் பாதுகாப்பு. ECLGS அப்படின்னா MSCங்களுக்கான தொழில் கடன் வழங்கும் போர்ட்டல். அடுத்து TNRTPனா கிராம தொழில்களுக்கு புத்துயிர் வழங்கும் ஒரு திட்டம். கிராம தொழில்களுக்கு ஒரு திட்டம். பட்டுள்ளவற்றை கருத்தில் கொள்க. மாநில அரசின் பல்வேறு துறைகளில் மின் ஆளுமை அமலாக்கத்திற்கு வழி காட்டுகிறது அப்படின்னா அது வழி காட்டுகிறதுனா இது சரிதான். ஏன்னா எல்லா பல்வேறு துறையும் மின் ஆளுமைக்கு வழி காட்டுகிறது. தமிழ் மொழி மற்றும் தமிழ் யூனிகோட் பயன்பாட்டை ஊக்குவிக்கிறதுனா சரி. அரசின் உற்பத்தி திறன் அளவை ஊக்குவிக்கிறதுனாலும் சரி. G2Cயின் தடையில்லா பணிகளுக்கும் ஆதரவளிக்கிறது, சரி. அகண்ட அலைவரிசையில் பயன்பாட்டை அதிகரிக்கிறதுங்கிறது தவறு. இது ஒண்ணு மட்டும்தான் தவறு. மீதி அனைத்துமே சரி. B2 வராது. கவர்மெண்ட் டு சிட்டிசன்ஷிப் தான் வரணும். பிசினஸ் டூன்னு வராது. இது கவர்மெண்ட்ல இருக்கிறத பயன்படுத்திருக்கதா இது. அப்போ 4th ஒன் மட்டும் தவறு, மீதி எல்லாமே சரி. பின்வரும் தமிழ்நாடு மின் ஆளுமை முகமையின் செயல்பாடு டேஷ் ஆகும். நிறுவனம் சார்ந்த கட்டிடக்கலை விதிமுறைகள் கொள்கைகள் தரப்படுத்துதல் பயிற்சி மற்றும் மனிதவள மேம்பாடு. 4வது உபரி இருப்பு கொள்கை. இதில் ஆப்ஷன் 1, 2, 3 மூணுமே கரெக்டு, 4 மட்டும் தவறு. நிறுவனம் சார்ந்த கட்டிடக்கலைக்கு பயன்படுகிறது. விதிமுறைகள் கொள்கைகள் தரப்படுத்தலுக்கு பயன்படுது. பயிற்சி மற்றும் மனிதவள மேம்பாட்டுக்கு பயன்படுகிறது. ஓகே,
அடுத்த கொஸ்டின், நம்பிக்கை நிலையம் தமிழ்நாடு அரசு திட்டம் அப்படின்னா மாநிலம் முழுவதும் பிளாக் செயின் உட்கட்டமைப்பு அப்படிங்கறதான் வந்து நம்பிக்கை நிலையத்தோட முக்கிய நோக்கம். அடுத்து, தமிழ்நாட்டில் தேசிய விவசாய மின்னணு அங்காடியான இணைய முகப்பு எப்போது தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னா ஏப்ரல் 2016 தொடங்கப்பட்டுச்சு. 2016. ஜாதி சான்றிதழ்களில் உண்மைத்தன்மையை சரிபார்த்து தருவதற்கு பின்வருவற்றில் யார் பொறுப்பு அப்படின்னு கேட்குறாங்க. மாவட்ட கண்காணிப்பு குழு தான் இப்போ பொறுப்பு. ஆன்லைன் போர்ட்டலில் இருக்கிற மாவட்ட கண்காணிப்பு குழு தான் இப்போ ஜாதி சான்றிதழ் உண்மைத்தன்மையை அறியறதுக்கு பொறுப்பு. அடுத்த கொஸ்டின், தமிழ்நாட்டில் எண்ணிலக்க முடக்கி திட்டத்தின் நோக்கம் தொழிற்சாலைகளை தொடங்குறதா இதனோட முக்கிய நோக்கம். நிகர் பல்கலைக்கழகம் 2010 என்னன்னு பெயர் மாட்டுச்சு அப்படின்னா தமிழ் இணைய கல்விக் கழகம். தமிழ் இணைய கல்விக் கழகம் அப்படின்னு பெயர் மாத்திட்டாங்க. எப்போ அப்படின்னா 2010 தான் தமிழ் இணைய கல்விக் கழகம் மாற்ற. அடுத்து, TNSWA அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தமிழ்நாடு மாநில பெரும்பரப்பு வலையமைப்பு. TNSWAN அப்படின்னா தமிழ்நாடு மாநில பெரும் வலைப்பரப்பு. அது சரி. அடுத்தது 4th ஒன் தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை அப்படிங்கிறது 3rd ஒன்னும் சரி. 2nd ஒன்னும் 4th ஒன்னும் தவறு. அடுத்தது, இது வந்து கரெக்டான சரியான தவறான இணை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2ம் 4ம் தான் தவறு, மீதி 1ம் 3ம் சரி. தவறான இணையத்தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் சி தான் சரி. ஐசிடினா தகவல் தொழில்நுட்பம், தகவல் தொடர்பு தொழில்நுட்பம். ஐசிடி அப்படிங்கிறது வந்து தகவல் தொடர்பு. ஐசிடி அப்படிங்கிறது வந்து இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. ஐசிடி அப்படின்னா இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. அடுத்தது வந்து 3rd ஒன் வந்து சிஐஎஸ் அப்படின்னா கேஸ் இன்ஃபர்மேஷன் சாஃப்ட்வேர். சிஐஎஸ் அப்படின்னா கேஸ் இன்ஃபர்மேஷன் சாஃப்ட்வேர், வழக்கு தகவல் மென்பொருள். கேஸ் இன்ஃபர்மேஷன் சாஃப்ட்வேரை தான் என்ன சொல்றோம்னா சிஐஎஸ், வழக்கு தகவல் மென்பொருள். தமிழ்நாடு மின் ஆளுமை திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2006 தான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. தமிழ்நாடு மின் ஆளுமை திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு வந்து 2006. தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலமாக இளைஞருக்கு வேலை வாய்ப்பு மற்றும் திறன் பயிற்சி வழங்க அமைக்கப்பட்ட தளம் என்ன அப்படின்னா இளைய அப்படிங்கிற போர்ட்டலில் தான் வழங்கிட்டு வராங்க. ஓகேவா, இதோட வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். அதாவது இப்போ மாடல் கொஸ்டினாக அட்டாச் பண்ணியிருக்கிறேன், சம் டீட்டெயில்ஸே அட்டாச் பண்ணியிருக்கிறேன். அதாவது இது நாள் வரைக்கும் கேட்டதை வச்சு தான் அட்டாச் பண்ணியிருக்கோம். அது கவர்மெண்ட்டோட மெட்டீரியல் யூஸ் பண்ணி இதுக்கு சம்மந்தமாக இவ்வளோதான் சோர்ஸ் இருக்குது. இது நிறைய சோர்ஸ் எனக்கு தெரியல, நானும் முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டேன். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் டீட்டெயில்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, இதோட இந்த வீடியோ முடியுது. அடுத்த ஒரு வீடியோஸில் பார்க்கலாம். ஓகேவா, பாய்.